வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது ஸ்பெஷல் டெட் சம்பந்தமா ஒரு புது கவர்மெண்ட் சர்க்குலர் வந்திருக்கு. அதுல ஒரு ஆன்லைன் ட்ரெய்னிங் ஒர்க் ஷாப் பத்தி சொல்லிருக்காங்க. அதோட முழு விவரத்தையும் சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நாம பார்க்கலாம். நீங்க ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா அடுத்த சில நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கிற இந்த புது அறிவிப்பு நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற மெத்தடையே மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த முழு அறிவிப்பையும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பெரிய நியூஸ் என்னன்னு பாப்போம். அப்புறம் இந்த ஒர்க் ஷாப் எதுக்காக நடத்துறாங்க, அதோட நோக்கம் என்ன. அடுத்து ரொம்ப முக்கியமான தேதிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கடைசியா நீங்க அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்க்கலாம். வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த சர்க்குலர்ல இருக்கிறதே பெரிய நியூஸ் இதுதான். கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்காக ஆன்லைன்ல ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு புது ஒர்க் ஷாப் நடத்த போறாங்களாம். ஆமாங்க, இதுதான் இந்த அறிவிப்போட முக்கியமான பாயிண்ட். இந்த ஒர்க் ஷாப்பை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா, SCERT, அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கல்வித்துறையில இது ரொம்ப முக்கியமான ஒரு அரசு அமைப்பு. அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, வரப்போற ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்கு தரமான ஹை குவாலிட்டி ஆன்லைன் ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸை உருவாக்கணும். அதுதான். ஓகே, இப்போ ஒரு கேள்வி வரும். எதுக்காக திடீர்னு இந்த ஒர்க் ஷாப்? இதோட அசல் நோக்கம் என்ன? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, நோக்கம் ரொம்பவே கிளியரா இருக்கு. டார்கெட் எதுனா 2026ல நடக்க போற ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போற கேண்டிடேட்ஸ்க்காக ஒரு கம்ப்ளீட் அஃபிஷியல் ஆன்லைன் ட்ரெய்னிங் மெட்டீரியலை உருவாக்கணும். இது மட்டும்தான் இந்த ஒர்க் ஷாப்போட ஒரே குறிக்கோள். இங்க நாம ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த ஒர்க் ஷாப் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கிடையாது. இது யாருக்குன்னா, அந்த ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸை உருவாக்க போறாங்களே அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, அவங்களுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன், டெட்லைன் மற்றும் கீ டேட்ஸ். இதுல இன்வால்வ் ஆக போறவங்க இந்த தேதிகளை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரி, இந்த டைம்லைனை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். முதல்ல நவம்பர் 7, 2025 இதுதான் நீங்க ரெடி பண்ண மெட்டீரியல்ஸை ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுக்கான கடைசி நாள். அதுக்கப்புறம் நவம்பர் 13, 2025 இது இமெயில் மூலமா சப்மிட் பண்றதுக்கான ஃபைனல் டேட். எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்சதும் நவம்பர் 14ஆம் தேதி ஒரே நாள் ஒர்க் ஷாப் நடக்கும். அன்னைக்கு வந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் ரிவ்யூ பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும், அதை எப்படி சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸா இப்ப பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. ரொம்ப தெளிவா பிரிச்சிருக்காங்க. பேப்பர் ஐக்கு பாத்தீங்கன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆனா பேப்பர் 2க்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், பாட்னி, ஜூவாலஜி, அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்படி எல்லா முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்கும் கண்டென்ட் தேவைப்படுது. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, நீங்க ரெடி பண்ற மெட்டீரியல் கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 10 வரைக்குமான முழு சிலபஸையும் கவர் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, எப்படி சப்மிட் பண்றது? ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க சொன்ன மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் ரெடி பண்ணுங்க. அப்புறம் அத அவங்க கொடுத்திருக்கிற 2 அஃபிஷியல் இமெயில் அட்ரஸுக்கும் அனுப்பிடுங்க. அவ்வளவுதான் விஷயம். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க ரெடி பண்ண ஃபைல ஒரே ஒரு இமெயிலுக்கு இல்ல, கொடுத்திருக்கிற 2 இமெயில் அட்ரஸுக்கும் அனுப்பணும். நோட் பண்ணிக்கோங்க. முதல் இமெயில் tnsertfsection@gmail.com. இரண்டாவது tnsertidg@qmail.com. ரெண்டுக்குமே அனுப்ப மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நமக்கு எல்லா தகவலும் கிடைச்சிடுச்சு. இதையெல்லாம் வச்சு இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி இப்ப பார்க்கலாம். நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 4 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, நீங்க எந்த சப்ஜெக்ட்க்கு மெட்டீரியல் ரெடி பண்ண போறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, கிளாஸ் 1லேருந்து 10 வரைக்குமான சிலபஸை கவர் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கண்டென்ட்டை ரெடி பண்ணுங்க. ஸ்டெப் 3, ரெடி பண்ண மெட்டீரியலை அந்த 2 அஃபிஷியல் இமெயில் அட்ரஸுக்கும் அனுப்பிடுங்க. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 4, கடைசி தேதி, அதாவது நவம்பர் 13, 2025க்குள்ள அனுப்புறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. இதுதான் உங்களுக்கான சிம்பிள் ஆக்ஷன் பிளான். இந்த சர்க்குலர்ல ஒரு வரி இருக்கு. அது இந்த வேலையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது.
என்னன்னா, நீங்க உருவாக்க போற இந்த ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸ நேரடியா டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்ட், அதாவது நம்ம டிஆர்பிஏ ட்ரெய்னிங்காக பயன்படுத்த போறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய பொறுப்புன்னு. சோ இந்த புது ஆன்லைன் ட்ரெய்னிங் மெத்தட் தமிழ்நாட்டுல டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ஒரு புது சாப்டரையே ஓபன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த புது மாற்றத்துக்கு, இந்த புது முறைக்கு நாம எல்லாரும் தயாரா இருக்கோமா?